இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷம் எங்கே இருக்கிறது? கரங்கள் இல்லையா? எங்கே இருக்கிறது? சந்தோஷம் என்பது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென். ஆகவே உள்ளத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனபடியால் நீங்களும் இல்லையா, கரங்களில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரைட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையை ஆசீர்வதிப்பார். ரைட். இந்த காலவேளையை நாங்கள் யாவருமாய் கண்களை மூடிக்கொள்வோமா? ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாய், ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் வாரந்தோறும் வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் இடம், சந்தோஷத்தின் இடம், சமாதானத்தின் இடம், ஆறுதலின் இடமாய் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் காணுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரை அடியான் பேசும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் அதுக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே இந்த நாளிலே நல்லதொரு ஆகாரமாய் அவர்கள் அதை உண்ணத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. வார்த்தையை எடுத்து போடுகிற சத்துருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம், நிர்மூலமாக்குறோம், அவனை கட்டுகிறோம். வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ரைட். காலவேளை நாங்கள் யாவருமாய் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து நாங்கள் வாசிப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதி என்றால் என்ன? சோர்வு இல்லையா? ரொம்ப சோர்வாக இருப்போம், அசந்து போயிட்டுருப்போம், கொஞ்சம் அசந்து தூங்கிடுவோம். அப்படியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள் என்றால் கவனமாயிருங்கள் இல்லையா? நாங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு கோபக்காரர் கவனமாயிருங்கள் அப்படியா சொல்லுவார்? கவனமாயிரு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கவனமாயிருங்கள் என்பதற்கும் கவனமாயிரு என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டும் ஒன்று தானே. கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு பதில் முடிவிலே வரும். எல்லாவற்றுக்கும் பதில் முடிவில் தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க முடிவில் தானே? ரைட். அதற்காய் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். கவனமாயிருங்கள். ரைட். அடுத்து ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். எத்தனை பேருக்கு ஆவியின் அனல் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது? எத்தனை பேர் ஆவியின் அனலை பார்த்திருக்கிறீர்கள்? அந்த அனுபவம், ஆவியின் அனலை பெற்ற அனுபவம் எத்தனை பேத்துக்கு இருக்கிறது? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆவியிலே அனல் எங்கே பிரதர்? சில நேரங்களில் பெரிய பெரிய மீட்டிங்களில் புகை வருகிறது, அனல் இல்லை புகை வருகிறது. அதுவும் பணம் கொடுத்து கொண்டு வந்து அங்கே போட வேண்டும் இல்லையா? ரைட். ஆவியிலே அனலாயிருங்கள். அடுத்தபடியாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரைட். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். வாசிப்போம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். இப்ப கர்த்தருடைய வேலை என்ன?
கர்த்தருடைய வேலை என்ன? ரோமர் அங்கே 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையை நாங்கள் வைத்துக் கொள்வோம். அதுல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆனா இங்க எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை என்ன? கர்த்தருடைய வேலை என்ன? ஊழியம். என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? அட்டூழியமா? இல்லை, கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார், என்ன ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் சபையில், உங்களுக்கு என்ன முடியுமோ இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஊழியம். கர்த்தர் கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்க பொறுப்பாய் உண்மையாய் செய்வீர்களானால் நீங்க கர்த்தருடைய வேலையை கவனமாய் செய்கிறீர்கள். நீங்க அந்த ஊழியத்தை சரியாய் செய்யாவிட்டால் என்னவாகி விடுகிறோமா? என்னவாகி விடுகிறோமா? சபிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோமா? சாபம், ஆசீர்வாதம் கிடையாது, சாபம். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அசட்டை பண்ணுகிற காரியங்கள் என்னென்ன இருக்கிறது? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்கிறோம், தசம் பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறோம், இதில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வேலை. இதில் அதை சரியாய் கர்த்தருக்கு கொடுக்காமல் அதை நாங்கள் கொள்ளையடிக்கிறோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது? சபிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், அதில் ஆசீர்வாதம் உண்டு. அதில் ஆண்டவர் சொன்னான், என்று ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படிக்கு என் பண்டசாலையிலே கொண்டு வந்து போடுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பழக்கணிகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள். அப்போ இதை செய்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் அதை நாங்கள் அசட்டை பண்ணுகிறபடியால் சபிக்கப்பட்டவர்களாகிறோம். தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்கென்று சரியாய் கொடுக்காதவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சாபத்தின் நிலை காணப்படுகிறத நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு சிறிய உதாரணம் எங்களுக்கு போதும். கர்த்தருடைய வேலைகள் இவைகள், கர்த்தருடைய வேலைகள். ஜெபத்துக்கு நாங்கள் சரியாக வருகிறோமா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்குற பொறுப்புக்கென்று நாம் சரியாய் வந்து அவைகளை செய்கிறோமா? இவைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஊழியம். இவைகளை நாம் அசட்டை பண்ணுகிறோம், இவைகளை நாம் செய்ய மறுக்கிறோம். எனக்கு நேரம் கிடையாது இல்லையா? மாலை வேலையில் கொஞ்சம் நேரம் வந்து இந்த கொயாரில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் 1 hour கொஞ்சம் பயிற்சி செய்துவிட்டு சனிக்கிழமை நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வரணும். அந்த கஷ்டத்துக்காக வேண்டி கொயாருக்கும் வாரதில்லை. இப்போ இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வேலையை அசட்டை பண்ணுகிறது. அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வேலையை அசட்டை பண்ணுகிற ஒரு எந்த மனிதனும் ஆசீர்வாதமாக இருப்பது கிடையாது. ஓய்வு நாளை அசட்டை பண்ணி ஆராதனையை விட்டுவிடுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பது கிடையாது. அசட்டை பண்ணுகிறார்கள். ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை குறித்து எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவருடைய வேலைக்காய் தான் எங்களை வைத்திருக்கிறார். அவருடைய வேலையை நாம் எந்த அளவு நேரம் கொடுத்து நாம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நமக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல. ₹1,00,000 வேலை இருக்கா, ரைட், அதை வச்சுட்டு வாங்க. கர்த்தருடைய வேலை என்ன இருக்குது உங்களுக்கு செய்ய, அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் கர்த்தர் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் கரெக்டாக செய்வார். நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம், ரொம்ப இல்லை, நிறைய இல்லை, கொஞ்சம் செய்யுங்க. கொஞ்சம் செய்யுங்க.
சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இல்லையா? எப்படி ஜெபிக்கிறோம்? உண்மையாக ஜெபிக்கிறோமா? இல்லை. அப்போ அது கர்த்தருக்கு கனமான ஜெபம் இல்லை. சோர்ந்து போய் ஜெபிக்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம் இல்லையா? கால் ரெண்டை நீட்டி போட்டுக்கொண்டு அப்படியே சாய்ந்து கொண்டு தியானம் பண்ணின வாக்கில் அப்படியே தூங்கி விடுகிறோம். ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது. உற்சாகமாய் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். பைபிள் எடுத்த உடனே அப்படியே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது அதான் ஆவியில் அனலாக இருக்கணும். இவைகள் மூன்றும் வேண்டும். கவனமாக இருக்கணும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில். கர்த்தருடைய ஊழிய அனலாக இருக்கணும், ஆவியிலே அனலாக இருக்கணும். ஊழியம் எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியம்தான் எனக்கு முதல்ல. நான் என்ன செய்தாலும் நான் கர்த்தருக்கு ஊழியமும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழிய பகுதியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் சகோதரன் மேவிதன் சொன்னார், ஆராதிக்கும் பொழுது எவ்வளோ பணம் சேர்த்து வைத்தாலும் ஒன்றும் பலனில்லை, எண்ணத்தை நாங்கள் சேர்த்து வைத்தாலும் ஒன்றும் பலனில்லை. உண்மை, நாங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். அழகான மனைவியையும் விட்டுட்டு தான் போக போகிறோம், அழகான கணவனையும் விட்டுட்டு தான் போக போகிறோம், அழகான பிள்ளையும் அழகான பெற்றோரையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். என்னத்தான் மாடி வீடு கட்டியிருந்தாலும் இதையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். போட்டதையும் கழட்டிக்கிட்டு தான் அனுப்ப போகிறாங்க. இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் கர்த்தருக்குன்று நாம் எதை சேர்க்குறோமோ அதுக்கு பலன் பரலோகத்தில் உண்டு. இந்த பூமியில் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது எங்கே? பரலோகத்தில். அதுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கணுமா? என்ன சேர்த்து வைக்கணுமா? ஆத்மாதான். ஆத்மாதான். இதான் கடவுள் விரும்புகிறது. ஆகவே கர்த்தருடைய வேலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எரேமியா 48 அந்த 2ஆம் பகுதியை வாசிப்போம் டாக்டர். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி வைத்துக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். என்ன பட்டயம்? பட்டயத்தை எடுத்தால் வெட்ட வேணும் இல்லையா? வெட்டுங்க. இயேசு மறு வந்து ஒட்டிடுவார். என்ன, காதை வெட்டினா உடனே பட்டயத்தை எடுத்து இயேசு ஒட்டிட்டார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தில் உள்ள வார்த்தையை சொல்ல வேண்டியது சரியாய் நாம் சொல்ல வேண்டும். நீ இதை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ இதை செய்தால் நீ சாபத்துக்குள்ளாவாய், நீ இதை செய்தால் உன் வாழ்க்கையில உயர்வு வரும், இதை செய்தால் நீ வாழ்க்கையில விழுந்து போவாய், நீ இதை செய்தால் நீ ஆசீர்வாதம் அடைவாய், இதை செய்தால் நீ சாபம் அடைவாய், சபிக்கப்பட்டு போவாய். உண்மையை சொல்ல வேண்டும். சத்தியத்தை, பட்டயத்தை எடுத்து பட்டயத்தை நாம் சரியாய் வீச வேண்டும். அப்போதான் சரியா படும். திடீர்னு சில நேரம் அது நமக்கு ரிட்டர்ன் வந்து நமக்கே படும், அப்படியும் இருக்குது. கவனமாய் வீச வேண்டும். இந்த பட்டயத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சத்தியத்தை சில நேரங்களில் ஒரு மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது, ஒரு பிழையை சுட்டி காட்டும் பொழுது, அவரை நாம் திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கும் பொழுது, அதை நாங்கள் அப்படியே சும்மா மேலோட்டமாக பட்டரை போட்டு சீனியை போட்டு அப்படி போட்டுருவோம். அது போடப்படாது. அவருக்கு அப்புறம் சுகர் நோய் தான் வரும். நான் சொல்லியிருக்கேன் தானே, அப்படி தான் வரும். இல்லை, கொஞ்சம் காரமாக போட்டால் நல்லோம், கொஞ்சம் அவருக்கு வேர்க்கும், வேர்த்தவுடன் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடும். அந்த அப்படியெல்லாம் பட்டயத்தில் உள்ள பட்டயத்தை சரியாக வீசணும். கர்த்தருடைய வார்த்தையை சரியாக சொல்ல வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது தான் சத்தியம் விடுதலையாக்கும் ஒரு மனுஷனை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லணும், உண்மையாய் சொல்ல வேணும். அப்பொழுதுதான் அந்த மனுஷன் விடுதலை. வாசிப்போம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனபடியால் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சரியாய் சொல்லவே வேண்டும். சரியாய் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கும் பொழுது வாசிப்போம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். இந்த வார்த்தையை நான் பல தடவை வாசித்திருக்கிறேன், இதில் பிரசங்கித்திருக்கிறேன். இதில் இதுதான் உண்மை. துன்மார்க்கனை நோக்கி நாம் சத்தியத்தை உண்மையாய் இந்த பட்டயத்தை எடுத்து உண்மையாய் நாம் வீச வேண்டும். பட்டயத்தை அடக்கி கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன். இந்த பட்டயத்தை சரியாய் வைத்து அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். உண்மையாய் சத்தியத்தை சொல்லும் பொழுதுதான் சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. எம்மோடு இருக்கிறவர்கள் இன்னைக்கு துன்மார்க்களாய் அநேகர் இருக்கிறார்கள். நான் ஜெபிப்பது, என்னோடு சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் ஆண்டவரை அறியாமல் நரகத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ளால வரணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும், இயேசுதான் கடவுள்னு ஏற்றுக்கொள்ளணும். இது போதும். அதுக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று எதை செய்ய முடியுமோ. ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம், அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோகம் போவான். நான் கடைசியாய் பிரசங்கித்தது தான் இருக்க வேண்டும். சித்தம் செய்கிறவனே பரலோகம் போவான். அங்கே அற்புதம் செய்தவர்கள் போக மாட்டார்களா? அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகம் போவார்கள். அவருடைய சித்தம் துன்மார்க்கனை விடுதலையாக்க வேண்டும். அழிவில போறவனை ரட்சித்து கொண்டு வர வேண்டும். மரிக்க போறவனை அவனுக்கு நித்திய ஜீவனை காண்பிக்க வேண்டும். துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தான் இஷ்டப்படியெல்லாம் செய்து அவன் மரிக்கும் பொழுது அவனுடைய மரணத்தை எங்கள் மேல் அந்த இரத்த பலி வரும். சில நேரம் பாருங்க, மரித்தவுடன் தான் யோசிப்போம், ஐயோ அவருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கலாமே, ஐயோ அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணி இருக்கலாமே. நான் ஒரு சாட்சியை சொல்கிறேன். என்னுடைய மாமனார் ஒரு முறை அவர் மரித்தது 17ஆம் தேதி, ஆனால் இந்த மாதம் 17ஆம் தேதி. அவர் இப்போ ஒரு வருடத்துக்கு முன்பதாக அவர் மரிக்க வேண்டியவர் தான். அவருக்கு 3 இடத்துல பட்டைகள் போட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். நான் ஜெபம் பண்ணினேன், அழுது ஜெபம் பண்ணினேன் அவரை தொட்டு. ஆண்டவர், இவர் மரிப்பது இப்போ அல்ல, இவர் ஒரு கிறிஸ்தவனாக தான் மரிக்கணும், இவர் இப்படி நான் மரிக்க விடக்கூடாது, இது என்னுடைய பாரம், நீர் எண்ணி மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், இது இப்படி மரிப்பது நமக்கு சித்தம் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அப்பே அவரை தொட்டுட்டார். அவர் கண்ணீர், அப்போ அவ்வளோ வருத்தத்திலே அவர் அந்த ஜெபத்தில் அவர் கண்ணீர் வடித்து விட்டார். சுகமாகி விட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு. 2 தடவை சபைக்கு வந்திருக்கிறார். அப்போ நான் கடைசியாய் நேற்றைய தினம் அதிகாலையிலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என் மாமனார் ஒரு மேல் விசுவாசம் வைத்திருந்தார், சபைக்கு கூட்டி வந்தேன். கடவுள் நம்பிக்கை உண்டு, அவர் ஏசப்பா என்னோடு இருக்கா அப்படிலாம் சொல்லுவார் பிள்ளைகள்கிட்ட. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்காதபடி நான் எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வது? இப்போ எனக்கு ஆண்டவர் சிந்தனைக்கு கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அடிக்கும் பொழுது 2 கள்ளர்களை அடித்தார்கள். அவர்கள் முன்ன பின்ன ஆண்டவரை அறியவில்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு சுவிசேஷத்தை குறித்து சொல்லியிருக்கல, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்கல. அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், உம்மா என்னையும் பரதேசில் இருக்க பண்ணும். உடனே ஆண்டவர் காரியத்தை செய்தார். அதை எனக்கு நினைவு கொண்டு வந்தார். ரைட், கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயம் அதை தான் பார்க்குறார். கடைசி நேரத்தில்
இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ளால் கர்த்தர் என்று ஊழியம் செய்து கொண்டு கர்த்தருக்குள் என்று வல்லமையாய் நாங்கள் ஆவியிலே அனலாய் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டு போகலாம். ஆனால் கடைசி நொடி பொழுதில் இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லிட்டு பரலோகம் போகிறவனு இருப்பான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் முந்தினோர் அனைவரும் பிந்தினோர் அனைவரும் முந்தினோராயும் அன்றைய தினம் வருவார்களாம். தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லும் பொழுது நாம் கவனமாய் சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும். அதான் துன்மார்க்கன் சாவான், ஆனால் அவனுடைய இரத்த பலி நம்மிடத்தில் வந்துடக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த பாரம் இருக்கிறது? எம்மை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள், எம்மை சுற்றி அநேக துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது பெற்ற பிள்ளை துன்மார்க்கமாய் வாழுகிறது, கணவன் அப்படி, மனைவி அப்படி, உறவுகள் அப்படி. சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்கிற மாதிரி இல்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிடக்கூடாது. சத்தியத்தை அசட்டை பண்ணி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிடக்கூடாது. அவர்கள் விடுதலையாக வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பாரமும் உங்களுடைய தாகமும் உங்களுடைய வாஞ்சையும் தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றும். நாமே சோர்ந்து போய் நாமே அசட்டை பண்ணினால் நாமும் சபிக்கப்பட்டவர்கள், நாமும் சாபத்துக்குள்ளாகிறோம், அவர்களும் அழிவுக்கு தான் செல்லுகிறார்கள். ஆகவே நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ சொல்லிவிட வேண்டும். வாசிப்போம் அதே எசேக்கியேல் புத்தகம். இன்றைக்கு இப்படி தான் என்னென்னு சொன்னால், நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம உறவுகளாக இருந்தால் ஐயோ, அவர்கள் சில நேரங்களில் எங்களோடு பகையாகி விடுகிறார்கள் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்ல வேண்டியது சொல்லு. எசேக்கியேல் 37 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 27 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 3:27. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன், கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். 3:27 தான் டாக்டர். எசேக்கியேல் 3:27. அதான் அப்போ இப்படியாய் சாவார்கள். ஆனால் நீ சொல்ல வேண்டிய, அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கலையோ, நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும். கட்டாயம் இதை நாம் கடைபிடிக்க வேண்டாம். மிகவும் கவனமாக இருக்கணும். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யிருந்தா, கர்த்தருக்கு 3:27 டாக்டர் எசேக்கியேல் இல்லை 33. நீ வாயத்திறன் சொல்லு. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாது இருக்கட்டும். சொல்ல வேண்டியதை சொல்லி போடு. எது சரி எது பிழை சொல்ல வேண்டியதை சொல்லி போடு. நீ இதை செய்தால் நீ ஆசீர்வாதம் அடைவாய், நீ இதை செய்தால் நீ சபிக்கப்படுவாய், நீ இதை செய்தால் நீ அசட்டை பண்ணினால் உன் குடும்பம் இதன் நிமித்தம் பாவத்துக்குள்ளாகவும் சபிக்கப்பட்டு போகும், இதன் நிமித்தம் உன் குடும்பம் விழுந்து போகும், இதை செய்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டியதை சொல்லி போட வேண்டும். கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேட்காதவர்கள் போகட்டும். அதன் பிறகு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதன் பிறகு உங்களுக்கு இரத்த பலி வராது. அதான் பவுல் சொல்கிறான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உள்ளபடி சொல்லி போட்டேன், அவருடைய இரத்த பலி என் மேல் வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனபடியா இன்றைக்கி நாம் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் சில நேரங்களில் யோனாவை போல் வாழ்கிறோம், யோனாவை போல வாழுகிறோம். உதாரணம், யோனா ஆனவர் என்ன சொன்னார்? நீ நினிவேக்கு போ. அவன் என்ன சொன்னான்? அவன் தரிசிக்கு ஓடி போகிறான். எப்படி போகிறான்? அங்கே தரிசியில் அவனுக்கு தரிசி ஒன்று இருந்துச்சோ தெரியாது, சரியா? அவன் தரிசிக்கு ஓடி போகிறான். அவன் எப்படி ஓடி போகிறான்? அவன் ஆண்டவர் சொன்னதை அசட்டை பண்ணி விட்டு தான் அங்கே ஓடி போகிறான்.
வாசிப்போமா? 1 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். யோனா 1 அதிகாரம் 9 வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, இப்படிதான் அன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போ, அங்க போய் அங்க பிரசங்கி, பாவத்தை குறித்து பிரசங்கி, அந்த ஜனங்களை விடுதலையாக்கு. இவன் என்ன செஞ்சான்? தரிசிக்க ஓடி போகிறான். ஆனா அங்க போயிட்டு பெரிதான ஒரு ஆபத்து நேரிட போகிறது. அவன் அங்கிருந்து என்ன சொல்றான்? நான் எபிரேயன், நான் பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன் செய்கிற வேலையா இது? பக்தி உள்ளவன் செய்கிற வேலையா இவன் செய்கிற வேலை? 3 வசனம் 4 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடை போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே 2 இடத்துல 3 வசனத்திலே சொல்லப்படுது, 4 வசனத்திலே சொல்லப்படுது. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினவன் இங்க 9 வசனத்திலே சொல்லுகிறான், நான் பயபக்தி உள்ளவன். 10 வசனத்திலே அவன் ஓடி போறதே தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணிவிட்டு. அசட்டை பண்ணவன் சபிக்கப்பட்டவன் தானே. அசட்டை பண்ணவன் சபிக்கப்பட்டவன். அவன் என்ன சொல்லுகிறான்? இங்க சொல்லுகிறான், நான் பக்தி உள்ளவன். ஆனா அவனோடு இருந்தவர்கள் அவனை விடவில்லை. நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ விலகி இப்படி வந்தபடியால் ஆபத்து நேரிடுகிறது. ஆனபடியால் என்ன செய்ய வேண்டும்? உன்னை என்ன செய்ய வேணும்? தூக்கி உன்னை எறிய வேணும். நான் தனியா இருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தா அது என்னோட முடிந்துவிடும். இதை நாங்கள் மீட்டிங்கில் நாங்கள் இதை குறித்து ஆலோசித்தோம். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை எப்பயோ கொடுத்து விட்டார். அது என்னோட முடிந்துவிடும். நான் ஒரு தலைவனாக இருந்து ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்தால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். நான் ஒரு சபை போதகனாக இருந்து ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்தால் நீங்களும் அதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்ப தகப்பனாக இருந்து தலைவனாக இருந்து ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்தால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. நாம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதிருக்கணும். அதுக்குத்தான் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். பிரசங்க தலைப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். இதான் பிரசங்கத்தின் தலைப்பு. இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இந்த யோனாவை போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான். கர்த்தருடைய வேலையை கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணிவிட்டு ஓடுகிறான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம இவன் நினிவேக்கு போனால் தரிசிக்கு ஓடி போகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் பக்தியுள்ளவன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நான் யார் என்று எனக்கு நன்றாய் தெரியும். ஆனால் என்னை விடையும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றாகவே தெரியும் நான் யார் என்று. அவர் இடத்துல எந்த ஒரு
அந்தரங்கமான ரகசியமும் இல்லை, வெளிவராத மறைப்பொருளும் இல்லை. இல்லையா? நாம் அவருக்கு முன்பதாக இப்போ எப்படி தான் எத்தனை அங்கிகளை நாங்கள் போட்டிருந்தாலும் அவருக்கு முன்பதாக நாம் சொல்லுங்களேன் நிர்வாணிகள். ஒன்றும் மறைக்க முடியாது, ஒன்றுமே மறைக்க முடியாது. போலீஸ் நாய்க்கு மறைச்சி வைக்கலாம், எத்தனையோ காவலாளருக்கு நாம் மறைத்து வைக்கலாம். புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு நாம் மறைத்து வைக்கலாம். கர்த்தருக்கு ஒரு நாளும் மறைத்து வைக்க முடியாது எதையுமே. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நாம் இந்த யோனாவை போல இருக்கக்கூடாது. நாம் உண்மையாய் ஆண்டவரே எனக்கு இதுதான் ஒரு சிறிய காரியம் முடியுமா, ரைட், அதே உண்மை உத்தமமாய் நான் செய்கிறேன், இது எனக்கு போதும், இது கர்த்தருடைய பார்வையிலே உகந்த ஊழியம், கனமான ஊழியம். நான் அதை அசட்டை பண்ணி செய்தால் அதில் எந்த பலனும் கிடையாது, சபிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். சிறிய பொறுப்பு, நான் வருகிறேன், நான் வந்து உண்மையாய் செய்கிறேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ரைட். ஆண்டவர், அதாவது இங்கே யூதேயாவில் இருந்து அப்படியே அவர்கள் கலிலேயாவுக்கு வருகிறார்கள். சீசர்களோடு இயேசு வருகிறார். அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு ஊழியத்தை செய்துவிட்டு வருகிறார். வந்தவுடன் இப்போ வரும் வேளையிலே சீசர்களை அனுப்புகிறார். சரியான மத்தியான வேலை, பசி, சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வருகிறார். கலிலேயாவில் இருக்கிற இல்லையா யாக்கோபுடைய கிணறு, அங்கே வருகிறார். அங்கே வந்த உடனே எங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்திரியை குறித்து. அந்த ஸ்திரி தண்ணி மொண்டு கொள்ள வருகிறாள். எனக்கும் தாகத்துக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவரும் கொஞ்சம் அங்கே ஒரு இல்லையா பேசி எப்படியோ இவளை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து இருக்கும் பொழுது யூதர்கள் எப்படி என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்கும் பொழுது அங்கே இருவருக்கு இடையில் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். அதன் பிறகு இவர்கள் ஆகாரம் கொண்டு வந்து சாப்பிடும்படியாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. பாருங்க, அவருடைய சாப்பாடு, அவருடைய போஜனம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதே, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். அதுதான் அவருடைய சாப்பாடுன்னு சொன்னா அதுக்கு மேலே என்ன இருக்கு? அவர் இடத்துல உள்ள தாகம், வாஞ்ச, ஆசை, விருப்பம், சித்தம், அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்கிறவனே நிலைத்திருப்பான். அவருடைய சித்தம். அப்ப அந்த சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாய், அவருடைய விருப்பம் செய்கிறவர்களாய். இப்போ இன்னைக்கு நாம் அதானே விரும்புகிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இதைத்தான் நாங்கள் செய்யணும். இப்படித்தான் நாம் கடவுளுக்குள்ளால் இருக்கிற நாம் தேவ பிள்ளைகள் இதைத்தானே நம்ம விரும்புகிறோம். என்ன, ஆண்டவருடைய விருப்பம் செய்யணும். அவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் செய்யணும். ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையை தான் நான் செய்யணும். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தையை தான் நான் கொடுக்கணும். ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை தான் நான் செய்யணும். நான் எதை செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படணும், அப்படின்னா தான் நான் செய்வேன். இப்படி நாம் இருக்கிறோம் தானே இல்லையா? அப்படி தீர்மானம் எடுக்கிறோம் தானே நாங்கள். ஆகவே இதான் ஆண்டவருக்கு விருப்பம். இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும், நாம் ஒரு குடும்பம், நான் ஒரு சபைன்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்வோமானால்
நாம் சபை எழும்பும். என் குடும்பம் ஒரு சபை, அல்லது ஒரு விசுவாசி நான் ஒரு சபை, 10 விசுவாசி 10 சபை, 10 குடும்பம் 10 சபையா எழும்பணும். ஆண்டவருடைய சித்தம் செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யும் பொழுது ஆசீர்வாதம் வரும். நீங்க தொழில் இல்லையா, நீங்க நாளைக்கே ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பிங்க, உங்களுக்கு தொழில் வரும். நீங்க தொழிலே தேடுறீங்களா, ரொம்ப தாமதமாகும். நீங்க கர்த்தருக்கென்று எதையாவது ஒன்றை செய்யுங்க, சிறிய காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுகிற காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு முதலிடம் கொடுங்க. ப்ரமோஷன் எல்லாம் தானா வரும் உங்களுக்கு. நீங்க வேலை தான் முக்கியம்னு அதை நீங்க செய்து கொண்டு இருந்தீங்களா, ஆனால் அதுல ப்ரமோஷன் கிடைக்காது. நீங்க அதுல இருந்து சில நேரங்கள்ல அப்படி வரக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கிற மனுஷன், எந்த யாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவன். ஆகவே நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது, இவைகள் எல்லாம் கொஞ்சமா இல்லை, கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆகவே ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய போஜனம் என்ன? பிதாவின் சித்தம் செய்வது. நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய ஆசை என்ன? இயேசுவின் சித்தம் செய்வது. ஆமென். வாசிப்போமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 26ஆம் வசனம். மன்னிக்கவும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை நோக்கி செய்யணும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார், ஆண்டவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், ஆண்டவர் எப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருந்தார். இப்போ கஷ்டம். இப்போ ஆண்டவரை போல வாழ போனோம்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. முதலாவதாக ஜாக்கிரதையாக இருங்க, இல்லையா? அசதியாயிராம ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அப்படி வாழ முடியாது, கஷ்டம், இல்லையா? இப்போ திருமணமாகி 1 வருடம் 2 வருட காலமாக இருக்கிறீர்கள். இப்போ இயேசுவை போல் ஆகிட வேண்டாம். அப்போ அவர் செய்தவாறு இருக்கணும். என்னை பின்பற்ற கடவன், அவரை பின்பற்றணும், இல்லையா? அவரை பின்பற்றி அவர் செய்த காரியத்தை அவரை நாம் ஃபோக்கஸ் பண்ணினோம். அவர் எவ்வாறு ஊழியம் செய்தாரோ, எவ்வாறு வாழ்ந்தாரோ, எவ்வாறு மனிதனோட அன்பை கொடுத்தாரோ, மனிதனுக்கென்று எதை விட்டு கொடுத்தாரோ, தன்னைத்தான் விட்டு கொடுத்த தெய்வம். எமக்கு அந்த சிந்தனை வருகிறது, அவ்வாறு வாழ வேண்டும் வருகிறது. ஆனாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கூட அசட்டை பண்ணிவிடலாம். நம்முடைய ஊழியத்தை அசட்டை பண்ணிவிடலாம். ஆனாலும் நாம எவ்வாறு அசட்டை பண்ணாதிருக்கிறோம் என்பதை நாம் எடுக்க வேண்டிய தனி தீர்மானம். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார், அவர்களை கனம் பண்ணுகிறார். ஆண்டவர், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் கனம் பண்ணுகிறார் உங்களை. கர்த்தருடைய கனம் எத்தனை பேத்துக்கு வேண்டும்? மனிதனுடைய கனம், மனிதனுடைய மரியாதை, மனிதனுடைய வாழ்த்துதல் அப்படியே முடிஞ்சிடும், இல்லையா? நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், ரைட், ஏன் மனமும் கொழுந்துரும், முடிஞ்சிடும். இல்லை, கர்த்தர் கனம் பண்ணணும். நீங்கள் கர்த்தருக்குள்ளால உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், அசட்டை பண்ணாதிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள், அதுதான் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த வார்த்தையை கனம் பண்ணுறீங்களா? நீங்கள் வார்த்தையை கீழ்ப்படுறீங்க. கீழ்ப்படுதலே பலி செல்வதை பார்க்கிலும் பெரிதானதாக இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் யோனாவை போல அல்ல, நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருந்து
நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அவைகளால் அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்ய அவருக்குள்ளால் நாம் ஆசீர்வதிக்கப்பட எம்மை இந்த காலவேளையிலே ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் யாவரும் எழுந்திருப்போமா?